ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் 18வது நாளாக தொடரும் போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், நெடுவாசலில் 18வது நாளாக நீடிக்கும் போராட்டம் பற்றியும் போராட்டக் குழுவினர் இன்று முன்னெடுக்க உள்ள நடவடிக்கை பற்றியும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக இந்த பகுதியில் 18வது நாளாக நெடுவாசல் பகுதியில் தொடர்ந்து ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டமானது வலுத்து கொண்டே வருகிறது. இன்று 18வது நாளான இன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளும் இன்று ஒன்று திரண்டு இந்த மிகப்பெரிய போராட்டத்தை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மதுரையில் நடைபெற்றது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று 18வது நாளாக இன்று மாபெரும் போராட்டமானது தற்போது நடந்து பெற்று வருகிறது. இதற்கு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவிலான ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிற காட்சியை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்து தினமும் அவருடைய தலைவர்களும் அதை கட்சியை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த போராட்ட காலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சேர்ந்தவர்களும் அதே போல அனைத்து அமைப்பை சேர்ந்தவர்களும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்த பகுதிக்கு வந்து தற்போது இந்த போராட்ட காலங்களில் தொடர்ந்து ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மட்டும் ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்ட காலங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நம்மால் இதனை தாண்டி நேற்று இதில் ஒரு முடிவுக்கு எட்டப்படும் என்ற நிலையை நம்பியிருந்த நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த கிராம மக்கள் மதுரை நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுதான் இதுக்கான பிரச்சனையாக இருக்கிறது. சார், நேற்று சொல்லுங்க, நேற்று பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க மதுரையில் மீட் பண்ணீங்க அப்படின்றப்போ அவங்க என்ன சொன்னாங்க? ONGC நிறுவனம் உங்களுக்கு என்ன சொன்னுச்சு? நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டாங்களா? என்ன மாதிரி சூழல் நேற்று நிலவுச்சு? மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களது போராட்டத்திற்கு தற்போது ஒரு தார்மீக அடிப்படையில் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் இது மத்திய அரசுக்கு நான் தெரியப்படுத்துறேன், எங்களுக்கு விவசாயிகளோட உணர்வுகளை தெரியப்படுத்துறேன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காரு. பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறோம். ONGC நிறுவனத்தின் சார்பாக சில விளக்கங்கள் கொடுத்தாங்க, அதை எங்கள் மக்கள் யாருமே ஏற்றுக்கல. இந்த திட்டம் கைவிடும் வரை எங்கள் போராட்டம் தொடரும்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். போராட்டம் தொடர்ன்றப்போ நேற்றே கைவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில தகவலுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ இன்னைக்கு இவரை சந்திக்க போறோம், மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போறதா தெரிவிச்சீங்க. அப்படின்ற இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போறீங்களா? மற்ற கிராமங்களை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்களும் மற்ற கிராமத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து கூடிய விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவரை எங்கள் ஊருக்கு அவர் வந்தாலும் சரி, நாங்கள் அவர் ஊருக்கு சென்றாலும் சரி சந்திப்போம். நேற்று மற்ற கிராமங்களை சேர்ந்தவங்களும் அவர் சந்திச்சிருக்காங்க. போராட்டத்தை தற்காலிகமா வாபஸ் பெற்று இருக்காங்க. அப்படின்றப்ப இன்னைக்கு மாவட்ட ஆட்சி சந்திக்க போறீங்களா? தர்மேந்திர பொறியியல்துறை அமைச்சரை நீங்க என்னைக்கு சந்திக்க இருக்கீங்க? அதற்கு மத்திய அமைச்சர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்ததற்கு பிறகு தேதி அறிவிக்கப்படும். நேற்று என்னுடைய அதே கேள்விதான். இப்போ நேற்று என்ன நடந்துச்சு? அவங்க நீங்க சொன்ன கருத்துக்களை ஏத்துக்கிட்டாங்களா? அவங்க அறிவியல் ரீதியாக ஏதோ கருத்து சொன்னதாக சொன்னாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க? ONGC தெரிவித்த சில கருத்துக்களுக்கு நாங்கள் முழுமையாக அறிவியல் பூர்வமாகவும் எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஆயில் அண்ட் கேஸ்ல ஒர்க் பண்ற இளைஞர்கள் சிறந்த முறையில் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதனால அவர்கள் வியப்படைகிற வகையில் எங்க கிராமத்து இளைஞர்கள் பதில் சொன்னாங்க. அதனால அவங்க சொல்ற எந்த கோரிக்கையும் நாங்கள் ஏத்துக்கல மத்திய அமைச்சர் முன்னிலையில். அதனால மத்திய அமைச்சர் எங்களுக்கு இந்த கிராமத்தில் தடை செய்யறதுக்கான வழிவகை செய்யற மாதிரி நாங்கள் எங்க கோரிக்கையை அழுத்தமா வச்சுட்டு வந்திருக்கோம். மற்ற இடங்கள்லாம் இந்த ONGC அந்த பகுதியில் வேலைகளை தொடங்கிட்டாதுன்னு சொல்றாங்க. உங்க பகுதி மக்கள் இது பூர்வாங்க பணிகள் தான் சார். இன்னும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. எல்லாமே அமைப்பு ஆரம்ப கட்டத்தில் எல்லா பணிகளுமே இருக்கு சார். நேற்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்த பிறகு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பொன் ராதாகிருஷ்ணன் இவருக்கு ஆதரவாக தார்மீக அடிப்படையில் ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நேற்று பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்திருக்கு என்று சொல்ல வேண்டும். அவர்கள் பெட்ரோல்துறை அமைச்சரும் இதை பற்றி எடுத்து உரைத்து அதன் பிறகு இந்த மக்களை சந்திப்பதற்காக திட்டமிட்டப்பட்ட பிறகு பெட்ரோல்துறை அமைச்சர் என்ன தெரிவிக்கிறாரோ அதை பொறுத்து இந்த மக்களுடைய போராட்டத்திற்கு அதனுடைய பிரச்சனைகளை செவிசாய்த்து கேட்டு இதுக்கு ஒரு நிரந்தரமாக தீர்வு எட்டப்படும் முறை எங்களுடைய போராட்டம் என்று ஓயாது என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் இன்று சந்திப்பதா இல்லை மாவட்ட ஆட்சியர் இங்கு வருவாரா என்பது குறித்தும் இந்த பொதுமக்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்ட பிறகு மாவட்ட ஆட்சியை சந்தித்து அவங்களுடைய மனுக்களை கொடுப்பதாகவும் இல்லை மாவட்ட ஆட்சி இங்கு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்றும் தினமும் இந்த கூட்டமானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து கொண்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலிருந்தும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஒவ்வொரு நாளும் போராட்டமானது நிலவிக் கொண்டிருக்கிறது. அருண்குமார், நெடுவாசல் மக்களின் போராட்டத்திற்கு திரையுலகினர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவானது பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த போராட்டத்தை பார்க்கும்போது அனைத்து ஏறக்குறைய பார்க்கும்போது திரையுலகத்தை சேர்ந்த ஒவ்வொரு நாளும் அனைவரும் வந்து கொண்டிருக்கார்கள். இங்கு பார்க்கும்போது திரைப்பட நடிகர் GV பிரகாஷ் அவருக்கு வந்திருக்காங்க. அதே போல இயக்குநர் கரு பழனியப்பன் இந்த பகுதியில் இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த ONGC நிறுவனத்தினுடைய ஆயுதக்கிணர் போடப்பட்ட பகுதியில் தற்போது அவர்கள் சென்று பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து இந்த பகுதிக்கு தினம் ஒவ்வொரு தலைவர்களும் அதே போல ஒவ்வொரு திரையுலகத்தை சேர்ந்தவர்களும்
வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த பகுதி மக்களை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது இது மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. இது எவ்வளவு சீக்கிரம் மத்திய அரசு இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து இவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாதன தெரிவித்திருக்காங்க. அதுபோல தமிழகத்தில் கூடிய அனைத்து திரையுலகளும், அது சின்ன திரை நட்சத்திரங்களும் சரி, அது மாதிரி அனைத்து நட்சத்திரங்களும் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இளைஞர்களுடைய பட்டாளமானது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இளைஞர்களும் இந்த பகுதியில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா, இப்போ வந்து எத்தனை நாள் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, இந்த போராட்டம் வந்து இப்ப நீங்க தொடர்ந்து 18வது நாளா நடத்திட்டு இருக்கீங்க. போராட்டம் 18வது நாளா நடத்திட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட இன்னும் போராட்டம் நடக்குமா, இல்ல வந்து நீங்க சொல்றத வந்து மத்திய அரசு கேட்குமா? நேத்து உங்களால கண்டிப்பா நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். மத்திய அரசு எப்ப எங்களுக்கு இது பண்ணிதோ, நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குதோ அது வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். எங்க போராட்டத்தை கைவிடவே மாட்டோம். எங்களுக்கு வந்து அமைச்சரை பார்த்திருக்காங்க, பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், அந்த நம்பிக்கையோட நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். கேட்டிருப்பீங்க. உங்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதரவு ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.